Hello friends, welcome to VV Trends. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான நான்வெஜ் ஸ்டார்டர் சால்மன் ஃபிஷ் 65 எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு சால்மன் மீன் எடுத்து ஒரு 1/2 கிலோ எடுத்துருக்கோம். இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஏற்கனவே நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இது மேரினேஷன் ப்ராசஸ்க்கு 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், இது கூட மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இது கூட கொரியாண்டர் பவுடர், அதாவது தனியா தூள் 3/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு, அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இதெல்லாம் போட்டுட்டு பைண்டிங்காக கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்காங்க. அது 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டால் உங்களுக்கு அந்த மசாலா நல்லா கோட் ஆகி நல்லா பிளெண்ட் ஆகும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் விட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டுட்டு நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. லெமன் ஜூஸ் கூடவே ஃபஸ்ட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு இது ஒரு திக்கான பேஸ்ட்டாக நான் எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இந்தளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கணும். அப்போ தான் மீனில் நல்லா கோட் ஆகும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போ நான் ஏற்கனவே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா மீன், அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மீன் கழுவும் போது மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுட்டு கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக லெமன் ஜூஸ் எல்லாமே போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன், அந்த நீச்சு ஸ்மெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு. ஸோ எல்லாமே 2 தடவை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்க மீன் இதில் போட்டுட்டு இந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த மசாலா கோட் ஆகணும் அந்த மீனில். பாருங்கள், அந்த அளவுக்கு நல்லா கோட் ஆகணும். கையிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மீனில் முள்ளே இருக்காதுங்க, சுத்தமாக முள் இருக்காது. இது கூட ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, இந்த கிறிஸ்பினஸ்க்காக 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், இதையும் போட்டுட்டு எல்லாம் கடைசியாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா ஊறணுங்க. ஊறினா தான் அந்த மசாலாலாம் நல்லா கோட் ஆகும். 1 ஹவர் நான் இதை ஊற வச்சிடுறேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும் மீனில் விட்டமின் டி இருக்குன்ட்டு. ஆனால் இந்த சால்மன் ஃபிஷ்ஷில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைய இருக்குங்க. ஸோ இது இதயத்துக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்குலாம் பிரெயின் டெவலப்மெண்ட்க்கு நல்லது, டயபிட்டிஸ் வராமல் தடுக்கும். நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த ஃபிஷ்ஷில். ஸோ இந்த ஃபிஷ் எல்லா டைப்ஸ் ஆஃப் ஏஜஸ்க்கும் சூட்டபிள். அதாவது வயசானவங்கலேருந்து குழந்தைங்கள எல்லாருக்குமே ரொம்ப நல்லது இந்த மீன். ஸோ இப்போ நீங்கள் டயட்டில் இருக்கீங்க, அந்த மாதிரி பர்சன் கூட வெயிட் கண்ட்ரோலுக்கு இந்த மீன் உங்களுக்கு பாடி ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஆயில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஹீட் வச்சுட்டு இந்த மீன் எல்லாத்தையும் நான் பொரித்து எடுத்துக்க போகிறேன். பேட்ச் பை பேட்ச் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பொரித்து எடுத்துக்கலாம். ஸோ இது நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குங்க இந்த ஃபிஷ் 65. இப்போ இது எல்லாமே நல்லா கொஞ்சம் நல்லா வெந்த உடனே மெதுவாக அதை திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு அதை நல்லா வெந்த உடனே அந்த பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆன உடனே நம்ம அந்த எடுத்து தனியாக வச்சிடலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு இந்த மீன். கொஞ்ச நேரத்தில் வெந்துடும். இதில் மீனில் முள் அவ்வளோவா இருக்காது இந்த மீனில். ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும் இந்த மீன். எல்லாமே பொரித்து தனியாக எடுத்தாச்சுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சால்மன் ஃபிஷ் 65 சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் எனக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் விவி ட்ரெண்ட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்லேயும் போய்ட்டு விவி ட்ரெண்ட்ஸ் பேஜை விசிட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.